Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahi alhamdulillah. Assalatu wassalamu ala rasulillahi sallallahu alayhi wasallam. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான சூறா தான் படிக்க போகிறோம். சூரா அல் இஹ்லாஸ். இது ஜுசு அம்மால, இந்த சூறா ஜுசு அம்மால இருக்குது. அதாவது 30th ஜுசுல இருக்குது. இது ரொம்ப ஷார்ட்டான சூறா தான். அதாவது இட் ஹாஸ் ஒன்லி 4 ஆயாஸ், அதாவது 4 ஆயா தான் இருக்குது. ஆனால் இதோட ரிவார்டு வந்து ரொம்ப பெருசு. எந்த அளவுக்கு பெருசுன்னா ஈக்குவல் டு 1/3 ஆஃப் த குர்ஆன் இன் ரிவார்ட். நம்ம குரானில் 3ல் ஒரு பகுதியை படித்தா எவ்வளோ, அதாவது குரானை 3 பகுதியாக பிரிச்சுட்டு அதை ஒரு பகுதியை படிக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ரிவார்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ரிவார்ட் நமக்கு இந்த 4 ஆயத்து படிக்கும்போதே நமக்கு வந்து அல்லாஹ் கொடுக்குறான். அண்ட் இப்போது இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we will listen, repeat and understand and how we use it to gain rewards. இந்த கிளாஸில் நம்ம லிசன் பண்ணி அதை என் கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணி கற்றுக்க போகிறீங்க. அப்புறம் அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சூறாவை எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணி நம்ம ரிவார்ட்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசைட்டேஷன். நான் ஃபர்ஸ்ட் ரிசைட் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் லிசன் பண்ணுங்கள், அப்புறம் என் கூட ரிப்பீட் பண்ணலாம். ஓகே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸோ இப்போ நம்ம இந்த சூறாவுடைய தஜ்வீத் ரூல்ஸ் பார்த்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆயத்தில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். குல் ஹுவ அல்லாஹு அஹத். குல் ஹுவ, இந்த வாவை நம்ம இந்த லாம் ஷத்தா கூட சேர்த்து ஹுவல்லாஹு, இது லாமே ஜலாலா. ஸோ நம்ம ஃபத்ஹாக்கு அப்புறம் லாமே ஜலாலா வரதுனால நம்ம அல்லாஹு அப்படி நம்ம படிப்போம். லைட்டாக இல்லாமல் ஹெவியாக படிப்போம். குல் ஹுவல்லாஹு அஹத். வக்ஃப் வரதுனால தால், இந்த தன்வீனை வந்து நம்ம சுக்கூனாக படிப்போம். சுக்கூன் வரதுனால தால் மேலே சுக்கூன் வரும்போது இது கல்கலாவோட லெட்டர் ஆகிடுது. அப்போ நம்ம இதை எக்கோ சவுண்டோட படிப்போம். குல் ஹுவல்லாஹு அஹத். ரிப்பீட் பண்ணுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். வெரி குட். நெக்ஸ்ட் அல்லாஹு ஸமத். அல்லாஹு ஸமத். அல்லாஹு அஸ்ஸமத். இது ஹம்சத்துல் வஸ்ல் ஆகிடும். ஸோ அதை நம்ம படிக்க மாட்டோம். இது லாமே ஷம்சியா. அப்போது அல்லாஹு டைரெக்டாக நம்ம இந்த சாதுக்கு போயிடுவோம். இந்த லாமை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இந்த அலிஃபும் ஸ்கிப் பண்ணிடுவோம், லாமும் ஸ்கிப் பண்ணிடுவோம். அல்லாஹு ஸமத். இந்த இடத்துலையும் வக்ஃப் வருது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஆயத்தில் அப்ளை பண்ண மாதிரி தான் இதுவும் கல்கலா, தால் சாக்கின் ஆகிடும். அல்லாஹு ஸமத். ரிப்பீட் பண்ணுங்க. அல்லாஹு ஸமத். வெரி குட். நெக்ஸ்ட் லம் யலித் வலம் யூலத். லம் யலித், இங்கே அகைன் கல்கலா. லம் யலித் வலம் யூலத். தம்மா பக்கத்தில் வாவ் மத் இருக்குது. ஸோ 2 ஹரக்கத். வலம் யூலத், அகைன் கல்கலா. லம் யலித் வலம் யூலத். ரிப்பீட் பண்ணுங்க. லம் யலித் வலம் யூலத். நெக்ஸ்ட் ஆயா. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். வலம் யகுன் குன் லஹு இருக்கு. ஆனால் நம்ம சேர்த்து படிக்கும்போது யகுல் லஹு அப்படின்னு படிப்போம். ஏன்னா இங்கே வந்து இதுகாம் பிகைர் குன்னா, எர்மலூனோட லெட்டர்ஸில் லாம் வந்திருக்கா. ஆனால் வந்து இது பிகைர் குன்னா. இந்த இடத்துல நம்ம குன்னா செய்யாமல் மர்ஜிங் மட்டும் பண்ணி படிப்போம். ஓகேவா. வலம் யகுல் லஹு 2 ஹரக்கத். குஃபுவன் அஹத். குஃபுவன் அஹத். இங்கே இஸ்ஹார். அதாவது இங்கே த்ரோட் லெட்டர் வந்திருக்கு இல்லையா,
அப்போது நமக்கு வந்து ஹம்சா வந்திருக்கனால நம்ம இங்கே இத்ஹார் அப்ளை பண்ணுவோம். குஃபுவன் அஹத் அப்படியே அப்ரப்டாக கரெக்டாக படிச்சிருவோம். ஸோ ரிப்பீட் பண்ணுங்க லாஸ்ட் ஆயத்தை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அகைன் இங்கே கல்கலா. ஓகே, ஸோ இது சூரா ஃபுல்லாக ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடலாம் ஒரு சென்டென்ஸாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹுஸ் ஸமத். லம் யலித் வலம் யூலத். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு நம்ம மீனிங்க்கு போயிடலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஆயத் இஸ், இப்போ நான் ஒரு வேர்டை மீனிங் சொல்கிறேன், நம்ம வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்துட்டு ஃபுல் மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். குல் மீன்ஸ் சே. ஹுவனா ஹி. அல்லாஹு அஹத். அல்லாஹ் இஸ் அஹத். சே ஹி இஸ் அல்லாஹ் த ஒன். அதாவது அல்லாஹ் தனித்தவன் மட்டும்தான். அதாவது ஒரே ஒரு அல்லாஹ் தான் இருக்காங்க. ரெண்டு அல்லாவோ 3 அல்லாவோ கிடையாது. ஒரே ஒரு அல்லாஹ் தான். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நம்ம வணங்கக்கூடிய வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் ஒருவன் மட்டும்தான். அந்த இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். அதான் குல் ஹுவல்லாஹு அஹத். நெக்ஸ்ட்டு அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸமத். அல்லாஹ் இஸ் அஸ்ஸமத். அஸ்ஸமத் அப்படின்னா அல்லாஹ் வந்து தேவையற்றவன். நம்ம எல்லாரும் தான் அல்லாஹ் மேலே டிபெண்ட்டாக இருப்போமே தவிர அல்லாஹுக்கு யாருமே தேவை கிடையாது. அல்லாஹ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனி திங் அண்ட் எனி நீட். ஸோ அல்லாஹ் இஸ் அஸ்ஸமத். நெக்ஸ்ட் ஆயத். லம் யலித் வலம் யூலத். லம்னா நாட். யலித் he does not give birth to anyone. அல்லாஹ் ரீப்ரொடியூஸ் பண்ண மாட்டார். அதாவது அவங்களுக்கு எந்த குழந்தைகள், அல்லாஹுக்கு வந்து எந்த குழந்தைகளோ கிடையாது. வலம் யூலது. அண்ட் ஹீ இஸ் நாட் born. அல்லாஹுக்கு யாரும் பிறப்பு கொடுக்கல. அல்லாஹ் வந்து பிறந்து வரலை. ஸோ அல்லாஹுக்கு அம்மா அப்பாவும் கிடையாது. அல்லாஹுக்கு எந்த சில்ட்ரன்ஸும் கிடையாது. அல்லாஹுக்கு எந்த லீனேஜுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யாருமே அல்லாஹ்க்கு ஈக்குவல் இல்லை, அதுதான். அண்ட் நாட் இஸ் ஃபார் ஹிம் எனி ஒன் ஈக்குவலண்ட். அல்லாஹ்வுக்கு இணையாக எந்த ஒரு பொருளுமே கிடையாது. எந்த ஒரு கிரியேச்சரோ, அல்லாஹ்வோட எந்த ஒரு படைப்போ, ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தால் கூட அல்லாஹ்வுக்கு அந்த பொருள் இணையாகவே இருக்க முடியாது. அதுதான் இந்த வேர்ஸோட மீனிங்ஸ். நெக்ஸ்ட், இந்த சூறாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் த குரான். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். நம்ம ஒரு குரானில் 3ல் ஒரு பகுதியை ஓதுனதுக்கான நன்மை எவ்வளவோ அந்தளவுக்கு ட்ரெமெண்டஸான நன்மை வந்து அல்லாஹ் இந்த 4 ஆயட்ஸில் நமக்கு கொடுத்துருக்கான். இன்னொன்று, இந்த சூறா நமக்கு தௌஹீதை டீச் பண்ணுது. அதாவது ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ்வோடைய பர்ஃபெக்ஷன், அல்லாஹோட ஒன்னஸ் அண்ட் அல்லாஹுக்கு எதுவுமே இணையானது கிடையாது அப்படின்ற ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை வந்து இந்த சூறா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த சூறா ரிவீல் ஆன சிச்சுவேஷன் என்னென்னா, இந்த குறைஷ் காஃபிர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்பாங்க, உங்களோட லார்டு வந்து எப்படிப்பட்டவங்க, அல்லான்னு சொல்கிறீங்களே, அல்லாஹ் வந்து எப்படிப்பட்டவங்க, அவங்களோட லீனேஜ் என்ன, அவங்களோட பிறந்து வளர்ந்து அவங்களோட குலம் என்ன, கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த சூறா வந்து அல்லாஹ் ரிவீல் பண்ணான். அதாவது அல்லாஹ் இஸ் பர்ஃபெக்ட், அல்லாஹ் இஸ் ஒன், அல்லாஹ்க்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது, அல்லாஹ்க்கு எந்த பேரண்ட்ஸும் கிடையாது. அந்த மாதிரி இந்த சூறாவை வந்து அல்லாஹ் ரிவீல் பண்ணால் அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன். ரிசைட்டிங் இட் வித் சூரா அல் ஃபலக் அண்ட் நாஸ். சூரா ஃபலக் கூடயும் சூரா அன் நாஸ், இந்த 3 குல் சூறா இருக்குது இல்லையா, இந்த 3 குல் சூறாவையும் நம்ம வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரிசைட் பண்ணிவிட்டு படுத்தோம்னா 3 டைம்ஸ் ரிசைட் பண்ணிவிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்டில் ப்ளோ பண்ணி பாடி ஃபுல்லாக வைப் பண்ணிப்பாங்க. இது நம்ம எல்லா ஹார்ம்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் அண்ட் மார்னிங் அதுக்கார்லேயும் இந்த 3 சூறாவை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டால் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ hope you understand this lesson, that is this சூறா. அண்ட் இதை வந்து நம்ம இன்னும் பெனிஃபிஷியலாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ண போகிறோம்.
இன்ஷால்லா இந்த சூறாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள். வெறும் சூறாவை மட்டும் மெமரைஸ் பண்ணாமல், ரொம்ப ஷார்ட் சூறா இல்லையா, மீனிங்கையும் சேர்த்து மெமரைஸ் பண்ணிடலாம். ரிசைட் 3 times பிஃபோர் ஸ்லீப்பிங் டுநைட். இன்ஷால்லா இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சுன்னா ஒரு ஹதீஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சூறாவை 3 times ரிசைட் பண்ணிவிட்டு இன்ஷால்லா தூங்குங்க. அப்புறம் நம்மளோட முக்கியமான ஒரு கடமை என்னென்னா, நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ, என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோமோ அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்கள் சிப்ளிங்ஸ்க்கோ யாருக்காச்சும் டீச் பண்ணுங்கள். ஓகேவா? இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கான ரிவார்டை கொடுப்பான். ஓகே, தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.